கொரோனா அப்படிங்கிற நோய் எத்தனையோ நாடுகள்ல ஈடுகட்டவே முடியாத அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நோய் பரவாத நாடே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு உலகத்தோட எல்லா பகுதியிலுமே இந்த நோய் தொற்று காணப்படுது. கிட்டத்தட்ட 6.1 மில்லியன் மக்கள் இந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறதா இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல 3,70,000 மக்கள் இறந்திருக்காங்க. இந்தியால மட்டுமே 1,82,000 கேசஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. நல்ல வேளையா இந்தியால இறப்பு விகிதம் கம்மியாவே இருக்கு. 5,164 இந்தியர்களோட உயிரை நம்ம இந்த கொரோனானால இழந்திருக்கோம். இதுக்கு காரணமா சொல்லப்படுற சீன நாடு இன்னைக்கு ஒரு அதிரடியான அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க. இந்த நோய் 7ஆம் அறிவு படத்துல வந்த மாதிரியே வந்திருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே மீம்ஸ் போட்டு பார்த்திருப்போம். 7ஆம் அறிவு படத்துல வர மாதிரி நோய் மட்டும் இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் வரல. அந்த படத்துல என்ன காட்டியிருப்பாங்க? நோய் வந்ததுக்கு அப்புறம் இந்தியா ரொம்ப பாதிச்சதுக்கு அப்புறம் நமக்கு உதவ யாருமே இல்லையா அப்படின்னு நினைக்கிற போது சீனா அதோட மருந்தை வெளியிடுவாங்க அப்படிங்கறது அந்த படத்துல ஒரு சீனா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இப்படி எல்லா நாடும் பொருளாதாரத்திலையும் மக்கள் தொகையிலையும் ஈடுகட்டவே முடியாத அளவுக்கு இழப்பை சந்திச்சிருக்காங்க. இந்த இக்கட்டான நிலையில சீனா என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, நாங்க இதுக்கான தடுப்பு மருந்தை இந்த வருஷத்தோட கடைசியில வெளியிட்டிருப்போம், 2ஆம் கட்ட ஆராய்ச்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதனால ஒருவேளை சீன நாடு அவங்க மருந்தை வெளியிட்டாங்க அப்படின்னா உலகத்துல பல்வேறு தலை சிறந்த வல்லரசு நாடுகள் எல்லாமே சீனா கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமை வரும். அதுல இந்தியாவும் ஒண்ணு அப்படிங்கிறது மறுக்கவே முடியாது. இதனால ஆல்ரெடி அமெரிக்கா சீனா மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க அப்படிங்கிறது ட்ரம்ப் அவர்களோட பேட்டியிலேயே தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் சீனா அவங்க மருந்தை வெளியிடுவேன்னு அறிவிச்ச அதே சமயத்துல ட்ரம்ப்பும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. G7 சம்மிட் அப்படிங்கிறது உலக நாடுகள்ல 7 நாடுகள்லாம் சேர்ந்து நடத்துற ஒரு மாநாடு. இந்த மாநாட்டுல இந்த 7 நாடுகளும் மற்ற உலக நாடுகளோட பிரதிநிதியா இருந்து இந்த உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்கு, இனிமே என்ன செய்யலாம், கிட்டத்தட்ட நம்ம உலகத்தோட தலையெழுத்தே எழுதுற மாதிரி இவங்கெல்லாம் கூடி பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவாங்க. இந்த மாநாட்டுல இந்தியாவையும் சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த மாநாட்டுல இருக்க 7 நாடுகளோட குறைகளை மட்டும் பேசுறது நிச்சயமா உலகத்தோட குறையா இருக்காது. அதனால இப்ப நடக்கிற இந்த G7 சம்மிட்டை செப்டம்பர் மாதம் அவர் ஒத்தி வச்சிருக்காரு. இதுல ஒரு 4 புது கண்ட்ரியை அவர் ஆட் பண்ணணும்னு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல இந்தியாவும் ஒண்ணு. இந்தியாவையும் இந்த G7 சம்மிட்ல கலந்துக்கணும்னு அழைப்பு விடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஒரு பக்கம் சைனா அவங்க மருந்தை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் சைனாவுக்கு எதிராக இருக்கிற ஒரு சில நாடுகளை இந்த G7 சம்மிட்ல சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எதிரான்னு சொல்றதை விட அந்த சைனானால பாதிக்கப்பட்ட நாடுகள்னு சொல்லலாம். சைனாவால பாதிக்கப்பட்ட பெரிய நாடுகள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஒருவேளை உலக நாடுகள் எல்லாமே சீனாவை நம்பிதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது இந்தியாவோட கருத்தை உலக அரங்குல சொல்றதுக்கு இந்த மாநாடு ஒரு நல்ல வழியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அன்புடன் டிவிடி.